நாங்கள் மகுடஞ்சாவடி வடக்கு ஒன்றியத்துலேருந்து வரோம். மக்கள் வந்து தெளிவாக இருக்காங்க. நீங்கள் இன்றைக்கி 5000 போடலாம், 10,000 போடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் மக்கள் தெளிவாக இருக்காங்க. மக்கள் விசில் சின்னத்தில் வாக்களித்து விஜய் அவர்கள் முதலமைச்சர் நாற்காலியில் அமர்வார். சேலம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா விஜயின் கோட்டை. ஃபர்ஸ்ட் விஜயின் கோட்டை தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாடு பாத்தீங்க அப்படின்னா விஜயின் கோட்டையா மாறிடுச்சு. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம தளபதி வந்து எதுக்காக அரசியலுக்கு வராரு அப்படிங்கிற அவருக்கு அரசியல் இருக்கா அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் யோசிக்கிறாங்க. அதெல்லாம் முன் வச்சுட்டு இருக்காங்க. அது என்ன சில இளைஞர்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கே புரியாம அவங்களே அறியாம என்ன பண்றாங்க அப்படின்னா டிவிக்கே பத்தி பாத்தீங்க அப்படின்னா அவதூறு பரப்புறதும் சரி. ஸோ இளைஞர்கள் மத்தியிலையும் பாத்தீங்கன்னா இந்த அரசு என்ன பண்ணிருச்சு அப்படின்னா சில இலவசத்தை காட்டி என்ன பண்றாங்க அப்படின்னா எங்களை வந்து முட்டாளாக்கிறதுக்கு பாக்குறாங்க. பட் நான் அந்த அளவுக்கு முட்டாள் கிடையாது. நாங்கள் படிச்சவங்க தான். ஸோ நீங்கள் ஒரு இலவசம் அப்படிங்கிற இது பண்ணிடுறீங்க சார். ஒரு 2-3 நாளைக்கு நடந்த ஒரு சம்பவம் சார். விஜய் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் ஒரு 3 days முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஊர் வந்து கூட்டாத்தப்பட்டி. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக காரங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு வீடு கட்டி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆதார் கார்டில் எங்கள் நேம் எழுதி கொடுங்க, நாங்கள் ஸ்கூட்டி கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. அப்போது இதுக்கு முன்னாடி ஏன் நீங்கள் பண்ணல? அப்போ கொஸ்டின் வருது இல்லையா? அப்போது இதுக்கு முன்னாடி பண்ணாமல் நாங்கள் ஆட்சி வரும்போது மட்டும் எங்களுக்கு ஒரு 1000 ரூபாயோ 2000 கொடுத்துருங்க, இன்னைக்கு ஒரு 1000 போட்டிருக்காங்களாம். ஸோ அப்போது ஆட்சி வரும்போது மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணி எங்களை ஒரு கண்துடைப்பு மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் உங்களோட ஊழலாட்சியை ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. அப்போ அந்த மாதிரி ஆட்சி எங்களுக்கு தேவை கிடையாது. எங்கள் மக்களோட மனசு புரிஞ்சு எங்களை வறுமையை புரிஞ்சு நாங்கள் என்னென்ன பாதிப்பு உள்ள அனுப்பிட்டு இருக்கோம் அதெல்லாம் யார் தீர்த்து தராங்களோ அவங்க அந்த ஆட்சி தான் எங்களுக்கு வேண்டும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து விஜய் வந்து வெளியே வரல, அவர் வந்து அவருக்கு என்ன அரசியல் தெரியும் அப்படிங்கிறத அரசியல் தெரிஞ்சதுனால தாங்க உள்ள வந்திருக்காரு. எத்தனை அரசியல்வாதிகள் எத்தனை பேர் வந்து சினிமா துறையிலிருந்து வந்துட்டு போயிருக்காங்க. ஏன் அவர் வந்து ஒன்றில் நின்று ஏன் போராடணும்? கூட்டணியே பார்த்தீங்கன்னா வெவ்வேறு கட்சி தான் போயிட்டு இருக்காங்க. ஏன் அவர் வந்து எங்களை நம்பி நிற்கணும் அப்படின்னா மக்கள் வந்து முழு சப்போர்ட்டும் நாங்கள் இருக்கோம். சேலம் மட்டும் கிடையாது, இந்த தமிழ்நாடு அதிர போகுது. 2026 எங்கள் சிஎம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் மட்டும்தான். அவர் தான் ஆட்சி அமைப்பார். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. 2026 டிவிகே மட்டும்தான் ஆட்சி அமைக்கும். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சார் உலக மகிழ்ச்சி நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியா 118வது இடத்துல இருக்குது. பின்லாந்து அப்படிங்கிற ஒரு நாடு மட்டும்தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது. அப்போ அந்த நாட்டில் என்னன்னு போய் ஆரம்பிச்சோம் அப்படின்னா அங்கே ஜாதிகளே கிடையாது, அங்கே மதங்களே கிடையாது, அங்கே வந்து வறுமைகளே கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்போ சுதந்திரமா இருக்காங்களே. ஸோ அந்த மாதிரி நாம இருந்தப்போ நாமளும் ஃபர்ஸ்ட் வந்திருக்கோம். அப்போ ஏன் நம்ம இந்திய நாடு 118 இடத்துல இருக்குது? அப்போ அரசு சரியில்லை. அப்போ அரசு சரியா இருந்தோம் அப்படின்னா மக்கள் அவங்க அரசு சரியா இருந்துச்சுன்னா அவங்க கீழே அமைச்சர்கள் சரியா இருந்திருப்பாங்க. அமைச்சர் சரியில்லை அப்படிங்கும்போது அப்புறம் எப்படி நாங்கள் சந்தோஷமா இருக்கிறது? அப்போ ஒரு கொஸ்டின் எழுதல. அப்போ கொஸ்டின் வரும்போது அதை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு கண் துடைக்கிறது வந்தவர் தான் எங்கள் தலைவர் விஜய் அவர்கள். அடுத்து சிஎம் அப்படிங்கிறது ரொம்ப பெருமைப்படுறோம். ஸோ இங்கே சேலம் மாநகரம் அப்படிங்கிறது இங்கே இப்போ தான் உங்களுக்கு ஒரு பொங்கலோ இல்லை தீபாவளி மாதிரி எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எல்லா சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவர்கள் வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா டிவிக்கேன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக நீங்கள் டிவிக்கு ஓட்டு போடுங்க. ரொம்ப நன்றி. நான் இங்கே சேலம் டிஸ்ட்ரிக்டில் நான் தாரமங்கலம்லேருந்து நான் வரேங்க. எஸ், இன்னைக்கு தளபதி வந்து கிட்டத்தட்ட சொல்லணும்னா மாஸ் பண்ணிட்டாரு. இன்னைக்கு சேலம் முழுக்க தளபதி கச்சேரி தான். ஏன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கூட்டம் எல்லாமே வந்துட்டு ஒரு சினிமாட்டிக் குரூப் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. பட் தளபதி வந்து எவ்வளோ அறிவார்ந்த அரசியல் இன்டலெக்சுவல் பாலிடிக்ஸ் அன்னைக்கு பேசினார் அப்படின்றத ஒட்டுமொத்த தமிழ்நாடும் திரும்பி பார்த்துருக்கு. அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய ஒரு அவல நிலையினால தமிழகத்துக்கு இவங்க ஆட்சி அமைக்கும் போது 4.5 லட்சம் கோடி கடனாக இருந்த அந்த கடன் தொகை இன்னைக்கு 10 லட்சம் கோடியாக மாறி இருக்கு. தமிழ்நாடு முழுக்க ஒயின் ஷாப் வருமானத்தை நம்பி மட்டும்தான் இருக்குது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. கஞ்சா புழக்கங்கள், சட்டம் விதிமீறல்கள், பெண்களினுடைய பாதுகாப்பு இன்மை, பெண்களுக்கு எதிரான வன்மம் இதெல்லாம் அதிகப்பட்டிருக்குது. இதையெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னா நிச்சயமாக தன்னெழுச்சியான தலைவர் தளபதி அவர்களால் மட்டும்தான் முடியும். ஸோ நிச்சயமாக தளபதி தான் அடுத்த சிஎம். இல்லை அவருக்கு என்ன அனுபவம்லாம் இல்லைன்னா உண்மைதான் சார். கண்டிப்பாக வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு அனுபவம் இல்லை. என்ன அனுபவம் இல்லை அப்படின்னா கொள்ளையடிக்க அனுபவம் இல்லை. மக்களை வந்து
போலி இலவசங்களை சொல்லி மயக்கக்கூடிய ஏமாற்றக்கூடிய அந்த அனுபவங்கள்லாம் இல்லை. ஊழல் பண்ணக்கூடிய அனுபவங்கள் இல்லை. உண்மைதான் அவங்க சொல்கிறது. அனுபவங்கள் அவங்க எதிர்பார்க்குற அரசியல் அனுபவங்கள் இல்லை. ஆனால் என்ன அனுபவங்கள்லாம் இருக்குது தெரியுமா? இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வாழ்க்கை முறையை புரிந்து கொள்ளக்கூடிய அனுபவங்கள் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தேவை கல்வி தான் அப்படின்னு சொல்லிட்டு வருஷம் கல்வி விருதுகள் கொடுத்து அவங்கள ஊக்குவிச்சு அவங்கள வந்துட்டு முன்னேற்றி கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு அனுபவம் இருக்குது. இவங்க எதிர்பார்க்குற அனுபவங்கள் இல்லை. அது உண்மைதான். அதாவது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து அனுபவங்களும் இவங்ககிட்ட இருக்கு. விசில் சின்னத்துக்கு வேற வழி இல்லை. ஏன் அப்படின்னா மக்களை ரொம்ப எளிமையாக சென்றடைஞ்சிருக்குது. பெரியவங்க முதல் இன்னைக்கு குழந்தைகள் வரை யாரும் எந்த சின்னம் அப்படின்னு கேட்டால் எல்லாரும் விசில் தான் சொல்கிறாங்க. எங்கள் தளபதி சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே முதல்வர் அவர்களே வந்து வெற்றி சின்ன விசில்னு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். ஸோ அதெல்லாம் வந்து அதனால் அவங்களாம் அதை பொறுத்துக்க முடியல. ஸோ வந்து விசில் சின்னத்து மேலே எல்லாம் வந்து அவதூற வாரி இருக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து அதெல்லாம் நாங்கள் ஊதி தள்ளிடுவோம். இல்லைங்க, அதாவது மாற்றம் ஒன்றே மாறாதது. சரிங்களா? இது வந்து அதாவது இந்த தமிழகம் மிகப்பெரிய ஒரு ஆளுமைகளை கண்ட ஒரு நாடு தமிழகம். இந்த ஒட்டுமொத்த இந்தியாவிலே தமிழகம் தனித்தன்மை வாய்ந்தது. இப்போ வந்து இந்த நாடு பெருந்தலைவர் காமராசரை பார்த்துச்சு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பார்த்துச்சு, இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள்லாம் பார்த்துச்சு. பட் இன்னைக்கு இன்வெர்டிமென்ட் கேப்பில் அவர்களுடைய கொள்கைகள் எல்லாம் மறந்து இவங்க வந்துட்டு இப்போல்லாம் வந்து வெறும் ஊழலுக்காகவும் வெறும் தங்களுடைய வருமானத்திற்காகவும் முக்கியமாக இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய தன்னுடைய குடும்ப வருமானத்திற்காகவும் குடும்ப நன்மைக்காகவும் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ஆட்சி நிச்சயமாக ஒழிந்து தளபதிகளுடைய ஆட்சி அமையும் என்பதில் உறுதி. இல்லை, அது எப்படி அப்படின்னா அவங்கள நாங்கள் ஒரு மனநோயாளியாக பார்க்குறோம். எங்கள் தளபதியை வந்து ரொம்ப தரக்குறைய விமர்சனம் பண்ணுறவங்கள நாங்கள் வந்து ஒரு மனநோயாளியாக பார்க்குறோம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு பய உணர்வு. அந்த பய உணர்வை ஆரம்பத்திலே பயமாக இருக்கிறது நாளைக்கு வந்துட்டு நிச்சயமாக ஒரு பெரிய மனப்பிதற்றலாக மாறும். அதுக்கு சரியான ஒரு மருத்துவ முறையை அவங்க எடுத்துக்கணும். நாங்கள் 43வது வார்டுலேருந்து வரோம், கிச்சிப்பாளையம். கூட்டத்தை பார்த்துருப்பீங்க, எல்லாம் வந்து மகளிர் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. இதே திமுக காரங்க என்ன பண்ணாங்கன்னா, நம்ம திருப்பூரில் பனியன் கம்பெனியில் வேலை செய்கிறாங்கல்ல, அந்த நார்த் இந்தியெல்லாம் கூட்டிகிட்டு வந்து கூட்டத்தை காட்டினானுங்க. காசுக்கு 500-1000 கூட்டிகிட்டு வந்து. இதெல்லாம் அன்புக்காக சேர்ந்த கூட்டம் மட்டும்தான். கண்டிப்பாக தாவேக்கா வரும். சேலம் மாவட்டத்துக்கு கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பாக ஓட்டு போடுங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு தாவேக்கா ஆட்சி தான். வேறு இதில் எந்த டவுட்டும் இல்லை. அதெல்லாம் நடந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ வரைக்குமே கடைசி எலெக்ஷன் வரைக்குமே அதிமுக தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த தடவை அது மாதிரி நடக்காது. யங்ஸ்டர் ஓட்டு டோட்டலாக டிவிகேக்கு மாறிடுச்சு. ஸோ அது மாறாது இனிமேல்ட்டு. ஏன்னா அவங்களும் எத்தனையோ நாங்கள் கட்சியில் இருக்கிறனால சொல்கிறோம், மாற்று கட்சியிலேருந்து எத்தனையோ பேர் வந்திருக்கிறாங்க. தம்பி கூட இங்கே கூட இருக்க பசங்க முதல் கொண்டு அதிமுகலேருந்து வந்த பசங்க, திமுக இருந்த பசங்க எல்லாருமே இருக்கிறாங்க. கண்டிப்பாக ஆட்சி மாறும். கண்டிப்பாக நல்லது செய்வாங்க. நீங்கள் அங்கே பாருங்கள், பின்னாடி பாருங்கள் எவ்வளோ சுரண்டு இருக்காங்கன்ட்டு. அதெல்லாம் வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது மரம் இருந்துச்சு, மலையெல்லாம் இருந்துச்சு. இன்னொரு 20 வருஷம் கழிச்சு அதெல்லாம் நாங்கள் இருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். அந்த இதெல்லாம் அது இருக்காது, வெறும் ஃப்ளாட்டாக தான். கண்டிப்பாக அது நடக்கும். சரிங்களா? இதெல்லாம் கண்டிப்பாக மாறணும். தளபதி எல்லாருக்கும் எல்லாம் சொல்லியிருக்காரு. பெண்களுக்கு பாதுகாப்பு, சம கல்வி, நல்ல சாலைகள் கண்டிப்பாக அமைத்தரும்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இந்த தடவை வாய்ப்பு கொடுங்க டிவிக்கு. இந்த 2026 எலெக்ஷன் டிவிக்கு தான். கட்சி சார்பாக எவ்வளோ நல்லது செஞ்சுட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வார்டுலையும் ஒவ்வொரு பகுதியிலையுமே வந்து எல்லா நல்லதுமே சொந்த காசப்பட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. வேறு யாரும் வந்து கொடுக்கல. சரி, எவ்வளவோ பெட்டிஷன் கொடுத்து எதுவுமே நிறைவேறாம தான் இருந்தது. எல்லாம் கட்சிக்காரங்க சொந்த காசு போட்டு பார்த்திபன் தலைமையில் எல்லாமே நடந்திருக்குது. ஸோ வந்து சப்போர்ட் பண்ணுங்க, இது எல்லாமே நல்ல வழியாக மாறும். ஒரு அதிகாரத்தோடு பண்ணணும் நம்ம. ஆனால் தலைவர் அருமையாக பேசியிருக்கிறாருன்னா, இந்த 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 5-10 வருடத்தில் என்னென்ன ஊழல் நடந்ததோ எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாருன்னா, அருமையான ஸ்பீச்சுனா, அனைத்து மக்களுக்கும் புரிதலான அரசியலை கொண்டாடுறாருன்னா, அவரோட ஸ்பீச்சிலேயே அவரோட மக்களோட அரசியல் புரிதலை இன்னும் மேம்படுத்தி இருக்கிறாரு. அது ஒன்று. இன்னொன்று, நேர்மையாக இந்த தமிழ்நாட்டில் நடக்கிற ஊழலை முதல் முறையா அனைத்து மக்கள் முன்னாடியும் மீடியா முன்னாடியும் சொன்ன ஒரே ஆள் இவர் தானா என்னை பொறுத்த வரைக்கும். மீதியெல்லாம் மறைமுகமாக பேசுவாங்க, பிடிப்பாங்க. இந்த ஸ்டாலின் அரசு பண்ற அனைத்து ஊழலையும் நேர்முகமாக அனைத்து மீடியா முன்னாலேயும் சொன்ன ஒரே ஆளு தளபதி தானா. அதில் ரொம்ப பெருமைகள் இருந்தோம். அனுபவம் எதுக்குண்ணா? மக்களுக்கு நல்லது செஞ்சா போதுண்ணா, அனுபவம் தேவையில்லண்ணா. எல்லாரும் கற்றுக்கிட்டானா 5 வருஷம் 20 வருஷம் அரசியல் கற்றுக்கிட்டானா வராங்க. கலைஞர் எப்படின்னா வந்தார், திரைத்துறையில் இருந்தார், அரசியலுக்கு வந்தார். அதே மாதிரி மு.க. ஸ்டாலின் அவரு திரைத்துறையில் தான் இருந்தால் அரசியலுக்கு வந்தார். நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவரு திரைத்துறையிலேருந்து தான் அரசியலுக்கு வந்தார். அதே மாதிரி தானே தளபதி அவங்கள விட பழந்துன்னு கொட்டை போட்டவர். அவர் எல்லா மக்களையும் சம்பாதிச்சுக்கிட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு. இவங்க யாரையும் சம்பாதிக்காமல் அரசியலுக்கு வந்தாங்க. அவங்களுக்கு முன்னால் இந்த தலைவர்களை வச்சு இவங்க அரசியல் பண்ணாங்க. இவர் மக்களை சம்பாதிச்சுட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. அதனால தளபதி என்றைக்குமே வெற்றி தானா.
வெற்றி நமது. டிவிக்கு தமிழக வெற்றி கழகம். நன்றி, வணக்கம். திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, வெற்றி நமது. விஜய் சிஎம் கண்டிப்பா வருவாரு. மக்கள் அதுவே போதும். அடுத்த வருஷம் திமுக ஆட்சி ஒழியணும், ஸ்டாலின் வரக்கூடாது. எங்க புரட்சி தளபதி வாழ்க. அடுத்த சிஎம் எங்க தளபதி தான், வேற யாருமே வர முடியாது. அவர் எங்க தளபதி தான், எங்க செல்லம், எங்க அழகு தான். அவர் என் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாரு, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுப்பாரு, எல்லா காரியங்களும் அவர் முன்னாடி இருந்து செய்வாரு. வேற யாருமே வர முடியாது. அடுத்த சிஎம் எங்க உயிர், எங்க தளபதி தான். கட்டாயம் தருவார், கட்டாயம் தருவார். எல்லாமே நம்ம எதிர்பார்க்கிறத விட அவர் அதிகமாகவே இது போட்டிருக்கிறாரு. கட்டாயம் செய்வார். நம்ம நினைக்கிறத விட அவர் பெருசாவே செய்வார். அவர் எங்க பணத்தை தானே கொடுத்துருக்காரு, வேற யாருக்கு கொடுத்துருக்காரு? எங்க பணத்தை தான் கொடுத்துருக்காரு. அதனால நாங்க அதெல்லாம் பொருட்படுத்தல. எங்க தளபதி கண்டிப்பா வருவாரு. யார் சொன்னது அவருக்கு அனுபவம்னு? அவரை பார்த்துதான் இன்னைக்கு தமிழ்நாடே அரசியல் என்னன்னு தெரிஞ்சு கொண்டிருக்காங்க. எங்களுக்கெல்லாம் அரசியல்னே என்னன்னே தெரியாது. ஆனா அவரை பார்த்துதான் நாங்க எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அவருக்கு தெரியாத அரசியலே கிடையாது. அவர் அரசியலை தெளிவா நல்லா கரெக்டா பேசுறாரு. வேணும்னே அவர் மேல பழி போடுறாங்க, ஒன்றும் தெரியல சொல்றாங்க. சொல்றவங்களுக்கு தான் ஒண்ணுமே தெரியல. எங்க தளபதிக்கு எல்லாமே தெரியும். அவர் வருவார். அவர் வாழ்க, அவர் தளபதி வாழ்க, டிவிக்கு வாழ்க, சிஎம் வாழ்க. இப்போ நாங்க சொல்றோம் 2026ல நாங்க தளபதியை உட்கார வைக்கிறது முழுக்க உண்மையாக 100க்கு 100 நாங்க உட்கார வைப்போம். சரிங்களா? என் வீட்டுல எனக்கு 10 மாசம் கொன்ன பெண் குழந்தை இருக்கு. சரிங்களா? அண்ணனா யாருமே தெரியாது, அண்ணா யாருன்னே தெரியாது. என் குழந்தை இப்போ வரையும் அண்ணனோட பாட்டை கேட்டுதான் இப்போ வரையும் எந்திரிக்கிறா. சரிங்களா? அந்த அளவுக்கு நாங்க வந்து ஜென்ரேஷன் நாங்க வந்து வளர்த்திட்டு இருக்கோம். நாங்க அந்த மாதிரி இருக்கும்போது 4.5 வருஷமா ஒன்றும் செய்யாம ஓட்டுக்காக வந்து காசு கொடுக்குறோம், எல்லாம் ஃப்ரீயா போறீங்கன்னு சொல்லிட்டு கேவலப்படுத்திட்டு இருக்கிறதுக்கு நீங்க அந்த 4 வருஷம் சும்மாவே இருந்திருக்கலாமே. இப்போ வந்து என்ன நீ வந்து அந்த 4 வருஷத்துக்கு கழிச்சு இந்த 3 மாசத்துக்கு வந்து நீ கேட்குற. அதனால சொல்றதுன்னா தீய சத்திய 26ல வர விட மாட்டோம். முழுக்க 26ல டிவிக்கேவை நாங்கள் தனிப்பார்மையோட நாங்கள் ஒத்தாளா நிற்க வச்சு நாங்கள் ஜெயிக்க வைப்போம். சரிங்களா? கூட்டணின்ற பேச்சுக்கு யார் வந்தாலும் சரி வரலாலும் சரி நாங்கள் நிற்க வச்சு நாங்கள் ஜெயிக்க வைக்கிறோம். சரிங்களா? எங்க தளபதி நாங்க நிக்க வைப்போம். ஆனால் நாங்கள் வந்துட்டு வேலூர் நகரத்துலேருந்து வரோங்கண்ணா. இங்கே சேலம் மாவட்டம் வேலூர் நகரத்துலேருந்து வரோண்ணா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைனா எங்களுக்கு ஒரு கோரிக்கை மத்திய மாவட்ட செயலர் பார்த்திபண்ணன்ட்டு வச்சுருந்தோன்னா. ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு வெள்ளிக்கிழமை எங்களுக்கு ஜிம்மா தொழுகை வேணும் அப்படின்னு கேட்டிருந்தோம். அண்ணன் அந்த கோரிக்கையை ஏற்றி எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணார்னா நாங்கள் எங்களுக்கு வந்துட்டு ஜிம்மா தொழுகை கட்டாயமாக தொழுதே ஆகணும். இன்றைக்கி அவர் ஏற்பாட்டில் நாங்கள் தொழுதுட்டோம். அவருக்கு ரொம்ப நன்றிண்ணா. ஏற்பாடு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒஜு செய்ய தண்ணி வச்சுருந்தாங்கன்னா எப்படி ஒரு மஜித்தில் பண்ணுவோமே அதே மாதிரி கொத்பா ஊதி தொழுகை நடந்ததுண்ணா. ரொம்ப சிறப்பு. என்னதுண்ணா? ஏன்னா அவர் வரணுண்ணா. இங்கே எல்லாம் ஊழல் சக்தி தானே இருக்காங்க, யாரும் வந்துட்டு கரெக்டாக ஒன்றும் நடக்க மாட்டேங்குதுண்ணா. அதனால் அவர் வந்தால் தானே நம்ம எல்லாமே மக்கள் ஒரு மாற்று ஆட்சி வேணும் தானே நினைக்கிறாங்க. கண்டிப்பா தளபதி 26ல ஆட்சி அமைப்பாருண்ணா. என்னைக்குமே எங்க தளபதி வந்து எதுவுமே என்னைக்குமே 26ல ஆட்சி மாறணும். ஆட்சி மாறட்டும். கொஞ்சமா ஆட்சி மாறினா நல்லா இருக்கும். ஆட்சி மாறினா போட்டு பார்த்துட்டு இருக்கோம்னா எல்லாத்துக்கும் போட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்களாம் 18 வயசுல இருந்து போட்டு பார்த்துட்டு இருக்கிறோம். எங்க வயசுக்கு தெரிஞ்சு நாங்க போட்டுட்டு தான் இருக்கிறோம். ஒன்னு சூரியனுக்கு ஒன்னு ரெட்டலைக்கு இப்படி மாத்தி போட்டுட்டு தான் இருக்கிறோம். இப்ப வந்து ஆட்சி மாட்டும் நாங்க போடுறோம். சரியா? அது வந்து தளபதிக்கோசரம் நான் போடுறேன். நான் வந்து தளபதிங்கிறதுனால தளபதிக்கோசரம் நான் போடுறேன்னா அவர் வருவாரு எவ்வளவுனா அவர் ஒரு நல்லது பண்ணுவாரு எனக்கு நம்பிக்கை இருக்கு. வராதுக்கு முன்னாடியே நல்லா செஞ்சுட்டாரு. மாறும் அமைப்பாருலாம் நம்பிக்கை இருக்கு. மாறும் விஜய் தான் மாறும். கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு. தளபதி வரான்னு கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா நம்பிக்கை எனக்கு தளபதி வருவாரு கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து அதுக்கு முன்னாடியே வந்து இது மாதிரி ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே நல்லது பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப ஆட்சிக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்க ஏகப்பட்டது நடக்குண்ணா. கண்டிப்பா அவருக்கு தான் எல்லாம் அவரு தான் வருவாரு. ஒண்ணு இல்லைண்ணா. இப்ப இத்தனை வருஷம் ஓட்டு போட்டீங்க, எல்லாத்துக்கும் ஓட்டு போட்டீங்க, எல்லாத்தையும் ஓட்டு போட்டீங்க. எல்லாத்துக்கும் ஓட்டு போட்டீங்கண்ணா. பாத்துட்டீங்க, எல்லாத்தையும் பாத்துட்டீங்க. ஒரு டைம் ஒரு வாய்ப்பு நம்ம தளபதி கோசம் தளபதி கொடுங்க. தளபதி கோசம் கொடுங்க. அவர் எடுப்பாருண்ணா. அவரு சிஎம் ஆகலனாலும் அவர் நம்ம மனசுல சிஎம் தான், முதலமைச்சர் தான். அவரு எப்பயுமே அவரு எப்பயும் முதலமைச்சர் தான் அவரு. நாங்க சேலம் தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுதான் புது மாற்றம் வரட்டும் அப்படிங்கறதுனால நாங்க நினைக்கிறோம். அவரு இப்ப 50,000 கொடுக்க ரெடியா தான் இருக்காரு. வாங்கிப்பாங்க, மக்கள் வாங்கிப்பாங்க. கண்டிப்பா அவருடைய ஓட்டு இவருக்கு தான், எங்களுடைய ஓட்டு விஜய்க்கு தான். அதுதான் யாருமே வந்து அனுபவம் இல்லாம தான் இந்த எலெக்ஷன் கட்சிக்குள்ள வருவாங்க. எல்லாமே வந்துதான் கத்துக்கிறாங்க. அதே மாதிரி அவரும் வரட்டுங்களே.
வந்து புது மாற்றம் வரட்டும். நாங்க எருமாபாளையத்துல இருந்து வரோம். விஜய் இப்பதானே வராரு, வந்து மக்களுக்கு நல்லது செய்யட்டும். செஞ்சாக்கா ரொம்ப திருப்தி. நம்ம வந்து இத்தனை வருஷமா இவர் இருந்துட்டாரு, மு.க. ஸ்டாலின் இருந்துட்டாரு. இப்போ 3 வருஷம் தான் நமக்கு அக்கௌண்ட்ல பணம் வந்திருக்கு, 2 வருஷமா வரல. இப்ப இவர் வந்து என்ன செய்யறாருன்னு பார்க்கலாம். செஞ்ச பார்த்த வட்டி ஒரு முடிவு பண்ணிக்கலாம். ரைட்டா? சுண்டல் எடுத்துட்டு வரலான்னு வைக்கலான்னு போனேன், விஜய் வராருன்ட்டு மீட்டிங்கே முடிச்சிட்டாரு. நான் சாயந்தரம் வருவாருன்னு பார்த்தேன், இப்போ வந்துட்டாரு. சரி, ரொம்ப டைம்ஸ் வந்தது. ஆனால் ரொம்ப குடும்பத்தில் கஷ்டம் இருக்குது. விஜய் வந்தாது நல்லதை செய்வாரா அப்படின்னு நாங்கள் தோன்றோம், எண்ணங்கள் வருது. அவர் வரட்டும், அவர் ஜெயிக்கிட்டோம், அவருக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம், விஜய்க்கு தான் போடுவோம். சேலம் மக்கள் வந்துட்டு நல்லபடியாக ஆதரவு கொடுத்து எல்லாரையும் வர வச்சிருக்காங்க. டிவிக்கே தான் கண்டிப்பாக வின் பண்ணும். டிவிக்கேக்கு மக்கள் சப்போர்ட் ரொம்ப ஜாஸ்தி. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து நிறைய படத்துலையும் நடிச்சிருக்காரு. அவருக்கும் வந்துட்டு சுயமாக வந்துட்டு யோசிக்கிற அளவுக்கு நல்லாவே இருக்கு. மற்றவங்க அதை யோசிக்கிறது இல்லை. யோசிச்சு எல்லாமே நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அரசியல் வரதுக்கு முன்னாடியே இவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு, வந்ததுக்கப்புறம் நல்லது பண்ணாமையா இருக்க போறாரு. கண்டிப்பாக வரும். நல்லா பேசினாரு, நல்லா இருந்துச்சு. விஜய் வந்து நல்ல நடக்கும் நாட்டுக்கு, மக்களுக்கு நல்லது நடக்கும். பெண்களுக்கு பாதுகாப்பு அதிகமாக வரும், கல்வியிலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். சேலம் மாவட்டம் சுக்கம்பட்டி கிராமத்துலேருந்து சபரிநாதன் தலை. அதாவது ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்து ஒரு திருவிழா நடந்தால் எப்படி இருக்கும், ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு சிறப்பாக இருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வச்சுங்க, ஒரு சின்ன வருத்தம் தான். என்னன்னா வெறும் 5000 பேர்த்த மட்டும் தான் வந்துட்டு தரிசனம் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. இதே வந்துட்டு ஊர் மக்கள் எல்லாத்தையும் வந்து கூட்டிருந்தா இன்னும் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். ஸோ அதுதான் ஒரு சின்ன வருத்தம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையான உணவு, சாப்பாடாக இருக்கட்டும், இல்லை தண்ணியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பிஸ்கெட்டு, ஜூஸு, ஸோ எல்லாமே யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் அது இருந்துச்சு. ஸோ இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவங்களுக்கும் தனியாக தொழுகை பண்ணுறதுக்கு வந்துட்டு செப்பரேட்டாக இடம் பண்ணியிருந்தாங்க. ஸோ மருத்துவ குழு வந்துட்டு ஒரு 4 குழு அமைச்சிருந்தாங்க. சப்போஸ் ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படின்னா கூட உடனே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு. ஸோ ஆம்புலன்ஸ் வண்டி எல்லாமே தயாராக இருந்துச்சுங்க. இன்னொரு என் கருத்தை தனியாக பதிவு பண்ண விரும்புகிறேன். ஸோ கரூரில் நடந்துச்சு, இங்கே ஏதாவது ஒரு சின்ன காயங்கள் ஏதாவது காட்டுங்க, சொல்லுங்க பார்க்கலாம். அது ஏன்? அதாவதுங்க, அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, ஸோ ஒரு 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 கம்ஃபர்டபுளான இடம் கொடுத்தாங்களா அப்படின்னா, ஸோ மக்களும் கரெக்டாக இருப்பாங்க. அதாவது இங்கே தொண்டர்கள் மட்டும்தான் வாங்குறாங்க, தொண்டர்கள், கழக நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள். ஸோ நாளைக்கு தேர்தலுக்கு என்ன செய்யலாம், ஸோ அது அவங்க தான் வந்திருக்காங்க. இங்கே வந்துட்டு இந்த ஆளுங்களை இதை பண்ணணும், அதை பண்ணணும், நெருக்கணும், கூட்டம் பண்ணணும், அந்த எண்ணத்தில் யாருமே இல்லை. சரிங்களா? எஸ். மெயினாக இன்றைக்கி நடந்த விஷயந்தான். ஓட்டுக்கு 1000, 2000, 3000, 4000, 5000 வந்துட்டு கொடுப்பாங்க. ஓகே தலை, சேம் எல்லாம். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு கிரெடிட் ஆகுது, ஏன் நேற்று ஆகுது, முந்தா நேற்று ஆக வேண்டியது தானே, ஏன் இன்னைக்கு கிரெடிட் ஆகுது? ஸோ அப்போ ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் அதே மாதிரி அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா பர்மிஷன் கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க. அதுதான் பெரிய பிரச்சனை. ஏன்னா இவர் மக்கள் வந்துட்டு இவர் கொள்கைகளை சொல்லும் போது அவர் வந்து எங்களுக்கு நிர்வாகிகள் சொல்கிறாருங்க, நாங்கள் வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ண முடியல. ஸோ அதை வந்துட்டு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ரொம்ப பண்ணுறாங்க. இப்போ வேற ஒன்றும் இல்லை. ஒரே நிமிஷங்க. ஓகே, அனுபவங்கிறீங்க. சரி, ஒரு பிறந்த குழந்தை வந்து உடனே நடக்க முடியுமா? வாய் பேச முடியுங்களா? எதுவுமே கற்றுக்க முடியுங்க. கற்றுக்கிட்டா மட்டும்தான் வந்துட்டு வாழ்க்கையில் முன்னேற முடியும். ரைட்டா? கொஞ்சம் இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. சரிங்க, இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சுக்கிறாரு. நாங்களாம் வந்துட்டு 18 வருஷமா, அதாவது 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, எனக்கு தெரிஞ்ச 18 வருஷமா நாங்கள் வந்துட்டு எல்லாமே விஜய் ரசிக்கிறேன். எப்படி தெரியுங்களா? நாங்கள் வந்துட்டு இப்போ கறிக்கிட்ட எடுத்து பேனால வந்துட்டு விஜய் மக்கள், விஜய் இயக்கம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது நாங்கள் பண்ணது. இன்னைக்கு ஃப்ளெக்ஸ் வச்சு, பேனர் வச்சு, இன்னைக்கு அரசியல் வரும்போது அன்னையிலேருந்து 18 வருஷமா வந்துட்டு பார்க்காத அனுபவங்களாம் இன்னைக்கு பார்க்குற போகிறோம். இப்போ சொல்லுங்க, அதாவது 1 வருஷம் 2 வருஷம் ஓகே. உங்க அப்பா, எங்க அப்பா விவசாயி, உங்க அப்பா தெரியுங்களா யாருன்னு? சரிங்களா? நான் வந்துட்டு எடுத்தோட எனக்கெல்லாம் வந்துட்டு எனக்கு இதை கொடுங்க, அது இல்லை, நல்லது செய்யணும் மக்களுக்கு, அவ்வளோதான். ஒரே நோக்கம் தான் எங்களுக்கு. நீங்கள் நல்லதை செஞ்சால் யார் வேணாலும் இருக்கலாம் அரசியலில். ஸோ இப்போ ஒன்றும் இல்லைங்க, 5000 கிரெடிட் ஆச்சு எங்களுக்கு. இப்போ எங்கள் தலைவர் வந்தார், ஒரு நாள் சம்பளத்தை விட்டு தான் நான் இங்கே வந்து வேலை செஞ்சுருக்கேன். சரிங்களா? எனக்கு கூலி, நான் தினக்கூலி தான் நான் வேலைக்கு போகிறேன். ஒரு நாளுக்கு கூலி எனக்கு 700 ரூபா. அந்த 700 ரூபா பரவாயில்ல, இன்னைக்கு இதை வந்து தலைவரை பார்க்கணும்னு சொல்லி தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். சரிங்களா? கம்பல்சரி நடக்குங்க. பேரவே தெரியலீங்களா? தமிழக வெற்றி கழகம். என்ன ஏதாவது இது மாதிரி ரீச் ஆகிக்குங்களா பேரு? ஸோ பேரே வச்சுக்கிறது பிராண்டுங்க. டிவிக்கு தமிழக வெற்றி கழகம் கம்பல்சரி ஆட்சி அமைக்குங்க. இது எல்லாத்தையும் மக்கள் சார்பாக இதை நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா?
நன்றி. நான் மகடிஞ்சாவடி வடக்கு ஒன்றியத்தில் தான், சேலம் மாவட்டம் மகடிஞ்சாவடி வடக்கு ஒன்றிய செயலாளர் அன்பரசு பேசுகிறேங்க. விஜய் அன்பரசு. விஜய் வந்து ஆளுங்கட்சியில் இருக்கிற தப்புலாம் வந்து பட்டியலிட்டு கூறிட்டு இருந்தார். ஆளுங்கட்சி இப்போ பயந்துட்டு இருக்காங்க. அந்த பயம் இன்னும் அதிகரிச்சுட்டே இருக்கும். இப்போ சேலத்தில் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். அடுத்த கட்ட நடவடிக்கை என்னென்னா, இப்போ எப்படி தேர்தல் அறிக்கை ரெடி பண்ணதுக்கப்புறம் அதனுடைய பிளான் என்னன்னு தலைவர் சொல்லுவார். அது மாதிரி நாங்கள் இருக்கிற நிர்வாகிகள்லாம் செயல்படுவோம். எல்லாரும் அனுபவம் கற்றுக்கிட்டு வர முடியாது, போக போக தான் அனுபவம் வரும். அதனால் இப்போ இருக்கிறவங்களுக்கு அனுபவம் இருக்கிறதுனால தான் இவ்வளோ கூட்டம் வராங்க. இதுக்கு மேலே அனுபவம் பார்க்குறவங்களுக்கு தெரியும் எவ்வளோ அனுபவம் இருக்குது என்னன்னு. அதான் தளபதினாவே விமர்சனம் தான். அவர் எதுக்கிறது தான் எதிர்கட்சியோட வேலையை. அதுக்கெல்லாம் பயந்துக்க மாட்டாங்க. விசில் தடை பண்ணாலும் விசில் ஒழிச்சிட்டு தான் இருக்கும். கண்டிப்பா தளபதி ஆட்சி தான், வெற்றி உறுதி. வெற்றி நிச்சயம். நாங்க கிச்சிப்பாளையங்கண்ணா, 42வது வார்டு மாவட்ட மகளிர் அணி இணையமைப்பாளராக இருக்கு. இன்னைக்கு தலைவர் பார்த்தீங்கன்னா நிறைய வாக்குறுதிகளை அவர் நிறைவேற்றாம இருக்காரு. நிறைய பொய் வாக்குறுதிகளை கொடுத்துருக்காரு. 90% முடிச்சிட்டோம், 40% முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதா சொன்னாரு. ஆனால் நாங்கள் வந்து எங்கள் மத்திய மாவட்ட தளபதியான எங்கள் பார்த்திபன் அண்ணாவோட ஆணைக்கிணைங்க நாங்கள் ஒவ்வொரு நாளும் விசில் சின்னத்தை பரப்புரை செய்துட்ருக்கோம். கண்டிப்பாக எல்லாமே மாற்றமாக வரும்னு நாங்கள் நம்புகிறோம். வயதானவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே அவர் மேலே பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஏன்னா எல்லாமே விலைவாசியிலேருந்து பெட்ரோல்லேருந்து எல்லாமே ஏறி போயிடுச்சு. நாங்கள் எல்லாத்தையுமே குறைக்கணும்னு சொல்கிறோம். கல்வி கட்டணம் மெயினாக குறைக்கணும். ஏன்னா எல்லா குழந்தைங்களுமே இங்கிலீஷ் பேசணுன்றதை விரும்புவாங்க. கல்வியோட தரத்தையும் உயர்த்தணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அப்படிலாம் இல்லைங்க, அனுபவமே இல்லைன்னா எங்களுக்கு மற்ற விஷயத்தில் அனுபவம் இல்லை. அது அண்ணா சொல்லியிருக்காருங்களே, எங்களுக்கு யாருக்கிட்டையும் பணம் வாங்கி அனுபவம் கிடையாது. எங்களுக்கு நேர்மையாக போய் தான் அனுபவம் இருக்குது. அனுபவம் கிடையாது. இப்போ எங்களோட கட்சியிலேயே நாங்கள் சேரணும்னா கூட ஒரு சிலருக்கு அமௌண்ட் கொடுத்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். நாங்கள் அப்படிப்பட்ட கட்சி கிடையாதுங்க. எங்ககிட்ட நீங்கள் ஓட்டர் ஐடி இருக்கா, நியாயமாக வரீங்களா, நாங்கள் உறுப்பினர் அட்டை போட்டு வாசல்லே கொடுத்துட்டு வரோம். எங்களுக்கு ஆர்வம் இருக்கா சொல்லுங்கள், உங்களே கூட நாங்கள் டிவிக்கையில் சேர்த்துக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். எங்களுக்கு தேவை நேர்மையாக போகணுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. யாருக்கிட்டையும் பணம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பணத்தை பற்றி எங்கள் விஷயத்தில் எங்கள் கட்சியில் கிடையவே கிடையாது. எங்களை கேட்குறாங்க, இவ்வளோ பேர் வேலையெல்லாம் விட்டுட்டு ஈவினிங் வந்து பரப்புரை செய்கிறீங்களே, உங்களுக்கு எவ்வளோமா கொடுக்குறாங்கன்னு. அதை கேட்கும் போது எங்களுக்கு பெருமையாக இருக்குது. ஏன்னா எங்களோட டைமு நாங்கள் இந்த ஒரு 6 மாதம் வேலை செஞ்சால் தான் நாங்கள் ஒரு 6 வருஷம் 5 வருஷம் எங்கள் குழந்தைங்க எல்லாம் இருப்பாங்க. எல்லாருக்குமே எங்கள் குழந்தைங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்க குழந்தைங்களை சொல்கிறோம். எல்லாருமே நிம்மதியாகவும் பெண்கள் மெயினாக நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். எங்கள் அண்ணன் எல்லாத்துக்குமே சிறப்பாக சீக்கிரமாக தேர்தல் அறிக்கையை ரெடி பண்ணி வெளியிடுவாருன்னு நாங்கள் நம்புகிறோம். ரெடி ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். விஜய் அண்ணா தலைமையில் தான் ஆட்சி ஆட்சி ஆட்சி. டிவிக்கே. நாங்கள் சேலம் தெற்கு மாவட்டம் வீரபாண்டி தொகுதியிலேருந்து வரோம். மணிகண்டன் தான் அங்கே மாவட்ட செயலாளர். கூட்டம் நீங்களே பார்த்துப்போ ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது கூட்டம். எங்கள் அதுவும் தளபதி சேலம் வந்திருக்காரு, எங்கள் மண்ணுக்கு வந்திருக்காரு. ஸோ எங்கள் மண்ணின் பெருமை சேர்க்கறதுக்கு எங்கள் தளபதி எங்களை தேடி வந்திருக்காரு. அதெல்லாம் மக்களோட சக்தி, மக்களோட கூட்டத்தை இப்போ தான் நீங்கள் பார்த்து, இது வெறும் நிர்வாகி கூட்டம் தான், மக்கள் கூட்டம் கிடையாது. நீங்கள் மக்கள் கூட்டத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும். இது வந்து தொடக்கமாக நாங்கள் எதிர்பார்க்குறோம். விஜய் அவரோனா தீய சக்தியை ஒழிக்க தான் நாங்கள் உள்ள எங்கள் தளபதி வராரு, தங்க தளபதி வராரு. எங்கள் நலனுக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் எங்களை வந்து தீய சக்தியும் காப்பாற்ற எங்கள் நல்லதுக்காக மக்கள் நல்லதுக்காக வராரு. ஸோ அதெல்லாம் அவர் வந்தால் நல்லா இருக்கும். நாங்கள் அதுக்கு தான் போராடுறோம். நம்மளை மாதிரி இருக்க மக்கள்லாம் வந்து அதே எல்லாம் நினச்சாங்கன்னா மாற்றம் உண்டாகும். மாற்றம் உண்டானா ஆட்சி உண்டாகும். ஆட்சி உண்டானா நல்லது நடக்கும். அவரு கிளியரா சொன்னாருங்க. நீங்க காது கொடுத்து கேட்டீங்களான்னு தெரியல. அவர் என்ன சொன்னாருன்னா, இப்ப யார் ஆட்சியில் இருக்காங்க, ஆட்சியில் இருக்கவங்க தான் நல்லது பண்ணணும். அவங்க நல்லது பண்ணல, ஆட்சியில் இருக்கும் இதுதான் நம்ம போராடணும். ஆட்சியிலே இல்லாதவங்கள பத்தி பேசுறதுக்கு நயா பைசா போதும். சிம்பிளி வேஸ்ட். அதுதான் விஷயம். நோ கமெண்ட், சிம்பிளி வேஸ்ட். அவங்கள பத்தி பேசுறது. யார் ஆட்சி இருக்காங்களோ அவங்கள எதிர்த்து நாங்கள் பேசுறோம், எதிர்த்து போராடுறோம். அதுதான் மேட்டர். சேர்றது 100க்கு 200% ஆதரவு இருக்கு. நீங்க ஏங்க பழசை பத்தி பேசுறீங்க? தளபதி புதுசை பத்தி பேசுங்க. மாற்றம் நடக்குங்க. மாற்றத்தை பத்தி எல்லாம் பண்ணுங்க. 2024 100% எங்க அமைதியோட சேலத்துல, அதுவும் எங்க வீரமடை தொகுதியில, அது சேலம் மாநகர எல்லா பக்கமும் ஒன்லி டிவிக்கே மட்டும்தான், தாவிக்க மட்டும்தான். வேற யாராலும் அடிச்சிக்கவே முடியாது. தளபதியே நாங்க தான் 2026 நாங்க தான்.
பிளாஸ்ட் தான் எல்லாமே பிளாஸ்ட் தான். சூப்பர் சூப்பர். இல்ல விஜய் நல்லா அரசியலை பத்தி தான் பேசணும் அப்படிங்க. நல்லா இளைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பு. விடாதீங்க புது கட்சியா ஓட்டு போடுங்க. தளபதி ஓட்டு போடுங்க. விஜயகாந்த் விட்டுனா விஜய் தவற விடாதீங்க. மக்களை கேட்டுக்கணும் ஓட்டு போடுங்க. டிவிக்கு விசில் சின்னதுக்கு. திமுக ஒரு தீய சக்தி. சொல்லலாம் புது ஆளுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். இளைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும். அதை பார்த்து செய்யுங்க. கண்டிப்பா மக்கள் ஓட்டு போட சொல்லுங்க. ஓகே. தளபதி வாழ்க. தாவேகா ஒரு தூய சக்தி. தளபதி 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 எல்லா ஓட்டு விஜய் மட்டும்தான். தளபதி 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 மட்டும்தான். தளபதி தளபதி மட்டும்தான். டிவிக்கு ஓட்டு போடு விசில். ஓட்டு போடு விசில். ஓட்டு போடு விசில். ஐ வில் டேக் இட் நண்பா. தளபதி மட்டும்தான். தளபதி தான். விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க. விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க. விசில் சின்ன ஓட்டு. அடுத்த சிஎம்ஏ தளபதி தாங்க. நம்ம ஆட்சி இந்த ஆட்சி நம்ம ஆட்சி தான். எப்போதுமே நம்ம தான் ஜெயிப்போம். இதுக்கு மேலே வந்துட்டாரு. எல்லா சௌகரியம் கிடைக்கும். விஜய் மக்கள் பற்றி தான் பேசுறாரு. மக்களுக்காகவே நாங்கள் தளபதி தான். டிவிகே இந்த ஆட்சி நம்ம ஆட்சி தாங்க. சேலத்துல இருந்து கிச்சிப்பாளையம் தாவேகா வெற்றி தமிழக வெற்றி கழகம் ஜெயிக்கணும். அவர் வந்தா பரவாயில்ல. விஜய் வந்தா பரவாயில்ல. இப்போ மித்தவங்கலாம் வந்து கொள்ளையடிக்கிறதுல தான் திட்டமா இருக்கிறாங்க. கொள்ளையடிக்கிறதுல தான் திட்டமா இருக்கிறாங்க. சூப்பரா இருந்ததுண்ணா. நிறைய பேசியிருந்தாரு. திமுக ஒழிகன்னு சொல்லியிருக்காரு. ஆட்சி வந்தோடனே அது செய்யற இது செய்யறன்னு வேணாம். பூர்ண மதுவிலக்கு ஒன்று பண்ணா மட்டும் போதும். அதே போதும் ஆட்சிக்கு. நல்லா பேசினாரு. நீங்க கேட்டிருப்பீங்க. நீங்க கேட்காம இருக்க மாட்டீங்க. கேட்டிருப்பீங்க பாருங்க.